வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஜூன் 10ஆம் தேதி வர திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்பட இருக்கு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 18ஆம் தேதி ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது அஃபிஷியலாக கேட்டிங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ மீட்டிங் நேற்று நடந்திருக்கு. புதுச்சேரி மாதிரி 12ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2 வாரங்களுக்கு மேலே கோடை வெயிலோட தாக்கம் இப்போ ஒரு சில மாவட்டங்களில் தொடர் வெயில் மழை இருந்தாலுமே எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 விதமாக ஆலோசனை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் திறந்த வாட்டி பள்ளிகளில் என்னென்ன திட்டங்களில் கொண்டு வரலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. மெயினாக அரசியல் கட்சி தலைவர்களுமே பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதி தமிழக அரசு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த பள்ளிகள் திறப்பை பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் வாரம் வரை ஒத்தி வைக்கப்பட வேண்டும். அதாவது ஜூன் 18ஆம் தேதி மறுபடியும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுங்கள். என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர் சென்றுள்ள மாணவர்கள் மீண்டும் சொந்த ஊருக்கு செல்ல எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில் பள்ளிகள் திறக்கும் தேதியினை தமிழக அரசும் தமிழக பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து இறுதி முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ சிபிஎஸ்சின்னு சொல்லுவோம், மத்திய கல்வி வாரியம், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் 27, 28 இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸு ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு சில மாநிலங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஜூன் 20ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஜூன் 18ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று சமூக வலைதளங்களில் பார்த்தோன்னா நமக்கு தகவலும் வெளியாகி உள்ளது. ஸோ ஏற்கனவே பார்த்தோன்னா கடும் வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பை ஜூன் 3ஆவது வாரத்துக்கு ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாமகவுடைய நிறுவனர் அன்புமணி அவர்களுமே பார்த்திங்கன்னா ராமதாஸ் இவங்கெல்லாம் ட்விட்டர் பேஜில் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும், தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும், கோடை வெயிலின் தீவிரத்தை உணர்ந்து ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல் பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் திறப்பு எப்போது, நேற்றைய தினம் வந்த அப்டேட் இது. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அங்கு உள்ள நிலையினை நேற்று பார்த்திங்கன்னா அமைச்சருடன் சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் திறப்பு குறித்து 2 தேதிகளை பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆல்ரெடி சொன்னதான் புதுச்சேரியில் 12ஆம் தேதி திறக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் 18ஆம் தேதிக்கு மேலே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக நான் அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.